எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் என் மண் என் மக்கள் யாத்திரை விருதுநகர் கிழக்கு மாவட்டத்திற்கு அந்த யாத்திரை நடத்தும் போது அவர் கைகளால் பாரத அன்னை சிலையை திறந்து வைப்பதற்காக அவர் வருவதற்கு முன்பாக இதை இந்த பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்திலே அதை பிரதிஷ்டை செய்து வைத்திருந்தோம். நம்முடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்களுடைய பாத யாத்திரையை சீர்குலைக்கும் நோக்கோடு சிலர் ஏவிவிட்டதன் காரணமாக பாரத அன்னையின் சிலையை திறக்கக்கூடாது என்ற ஒரு தவறான நோக்கத்தில் உரிய அனுமதி பெறவில்லை. எங்களுடைய சொந்த பட்டா இடத்தில் வைக்கப்பட்ட இந்த பாரத அன்னையின் சிலையை உரிய அனுமதி பெறவில்லை என்று கூறி வருவாய்த்துறையினர் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டு இருவராலும் சேர்ந்து பறிமுதல் செய்யப்பட்டு இந்த சிலையை திறக்கக்கூடாது என்று சொன்னார்கள். பறிமுதல் செய்வோம் என்று சொன்னார்கள். நாங்கள் உரிய அனுமதியுடன் இந்த சிலையை நாங்கள் திறப்பு விழா செய்கிறோம், அதுவரை நீங்கள் சொல்வதையெல்லாம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்று சொன்னதை ஏற்று காவல்துறையினரும் வருவாய்த்துறையினரும் அதை ஒப்புக்கொண்டு அதை இந்த பாரத அன்னையின் சிலையை முழுவதுமாக அது துணியால் மூடப்பட்டு அதை அனைவரும் ஏற்றுக்கொண்டு நம்ம கலைந்து சென்ற பிறகு இரவு சுமார் 1 மணி அளவில் மறுபடியும் வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் இந்த பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தின் மதில் சுவர் ஏறி குதித்து உள்ளே இறங்கி கேட்டின் பூட்டுகளை உடைத்து அந்த பாரத அன்னையின் சிலையை அடியோடு பெயர்த்து எடுத்துக்கொண்டு தாலுகா அலுவலகத்தில் வைத்தார்கள். இதை 9 சென்ற ஆண்டு 9/8/2023 அன்று இங்கே விருதுநகர் கிழக்கு மாவட்டத்தில் பாத யாத்திரை வந்த நம்ம மாநில தலைவர் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் கடுமையாக கண்டனம் தெரிவித்தார். அதே நேரத்தில் இந்த பாரத அன்னையின் சிலை நீதிமன்ற உத்தரவின் பேரில் மீண்டும் அதே இடத்தில் நாங்கள் நிறுவுவோம், இந்த பாரத அன்னையின் சிலையை நாங்கள் திறப்பு விழா காண்போம் என்று சபதம் விட்டார். அந்த சபதத்தை ஏற்று நாங்களும் உடனடியாக அன்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலே வழக்கு தொடுத்திருந்தோம். அது இன்று இந்த வருடம் 11/11/2024 அன்று விசாரணைக்கு வந்தது. மாண்புமிகு நீதியரசர் திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் விசாரணை செய்து தீர்ப்பை ஒத்திவைத்திருந்தார். 13/11/2024 அன்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சிறப்பான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். பாரத அன்னை என்பவள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவள். அதை ஒரு தனியார் இடத்தில் வைப்பதற்கு அவருக்கு அனைத்து உரிமைகளும் உண்டு. அதை பறிமுதல் செய்வது அது அவருடைய அதிகாரிகளின் துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார்கள். அது கண்டனத்துக்குரியது என்று மாண்புமிகு நீதியரசர் திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் கூறினார்கள். அந்த தீர்ப்பில் மறுபடியும் இந்த பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளிடம் அந்த பாரத அன்னையின் சிலையை ஒப்படைக்க வேண்டும், அவர்கள் அவர்களுடைய சொந்த பட்டா நிலத்தில் வைப்பதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை, யாருடைய அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தார். அதன்படி நாங்கள் இந்த பாரத அன்னையின் சிலையை வருவாய்த்துறையினரிடம் நாங்கள் மறுபடியும் கேட்டு நாங்கள் மனு கொடுக்கும்போது இன்று மாலை 5 மணி அளவில் பாரத அன்னையின் சிலையை பெற்றுக்கொள்ளுமாறு வருவாய்த்துறையினர் நம்மளை அறிவுறுத்தியிருந்தனர். நாங்கள் அந்த பாரத அன்னையின் சிலையை நாங்கள் வருவாய்த்துறையிடம் பெற்றுக்கொண்டு நாங்கள் இங்கே சிறு ஊர்வலமாக சென்று விருதுநகர் மாரியம்மன் கோவிலிலே ஒரு சிறு பூஜை செய்து விருதுநகர் தெப்பக்குளத்திலே நீர் எடுத்து ஒரு அபிஷேகம் மாதிரி பாரத அன்னை செய்து ஒரு புனித அன்னையாக இங்கே பாரத அன்னையை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் நாங்கள் அனுமதி கேட்டிருந்தோம். ஆனால் காவல்துறையினர் இறுதி வரை எங்களுக்கு எந்த ஒரு அனுமதி எதுவுமே கொடுக்கவில்லை. நீங்கள் பாரத மாதா சிலையை அப்படியே நீங்கள் எடுத்து உங்கள் அலுவலகத்தை மட்டும்தான் கொண்டு செல்ல வேண்டும், வேறு எங்கும் செல்லக்கூடாது என்று கடுமையாக ஒரு தடையை விதித்து இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரமாக எங்களுடன் போராடினார்கள். அதே நேரத்தில் நாங்களும் அவர்கள் சொல்ல ஏற்று இன்று அமைதியான முறையில் பாரத அன்னையின் சிலையை எங்கள் அலுவலகத்தில் கொண்டு வைத்துள்ளோம். வரும் எங்களுடைய மாநில தலைவர் லண்டனிலிருந்து விருதுநகர் இங்கு தமிழகத்துக்கு வரும்போது அவரிடம் தேதி கேட்டு விருதுநகரில் மாநில தலைவருடைய சபதம் நிறைவேற்றும் வகையில் அவர் கைகளால் இந்த விருதுநகரில்
அதே இடத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் கட்சி அலுவலகத்தில் அதே இடத்தில் இந்த பாரத அன்னையை பிரதிஷ்டை செய்து அவர்கள் கைகளால் திறக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்று மிகப்பெரிய அளவில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி இந்த பாரத அன்னையின் ஒரு சிறப்பையும் மாநில தலைவர் மூலமாக எவ்வாறு வந்தது, என்ன மாதிரி இதெல்லாம் அந்த பாரத அன்னை இங்கே வந்து மறுபடியும் கொண்டு சேர்த்திருக்கோம் என்று விரிவாக அவரும் உங்களிடம் கூறுவார் என்று கூறிக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தது. எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக வந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் மற்றும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.